ஒரு நாள் ஒரு குளத்துல இருக்க தவளையெல்லாம் ஒரு போட்டி வச்சுக்கிடலாம்னு முடிவு பண்ணுச்சு. அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அந்த மலையில ஏறணும், அதுதான் போட்டி. சில தவளைங்க எங்களால முடியாதுன்னு பின்வாங்கிருச்சு. சில தவளைங்க நாங்க ட்ரை பண்ணி பார்க்குறோம்னு போட்டியில கலந்துக்கிருச்சு. போட்டியும் நடந்துச்சு. இந்த மலையில ஏற முடியாதுன்னு பின்வாங்குச்சுல, அந்த தவளை எல்லாம் கீழே நின்றுக்கிட்டு, இது எவ்வளோ பெரிய மலை, இதுலெல்லாம் யாராலையும் ஏற முடியாதுன்னு டீமோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. இதை கேட்குற போட்டியில் கலந்துக்கிட்ட தவளையெல்லாம் நம்மளால முடியாது போல அப்படின்னு நினச்சி போட்டியிலேருந்து பாதியிலேயே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஒரு தவளை மட்டும் விடாமல் முயற்சி பண்ணி மலையில் ஏறிடுச்சு. அது கீழே இறங்கி வந்ததும் மற்ற தவளையெல்லாம் நாங்கள் டீமோட்டிவேட் பண்ணியும் எப்படி நீ மட்டும் மலையில் ஏறினன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த ஜெயிச்ச தவளை, எனக்கு சரியாக காது கேட்காது, பக்கத்தில் வந்து சொன்னாதான் கேட்கும், நீங்கள் எல்லாரும் ஏதோ சொல்லிட்டு இருந்தீங்களா, நான் நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு நினச்சி ஏறிட்டேன்னு சொல்லுச்சு. நம்ம லைஃப்லையும் அப்படிதான் நிறைய பேர் இருப்பாங்க. நாமளும் காது கேட்காத மாதிரியே இருந்துருவோம். அப்புறம் உங்கள் மோட்டிவேஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக தெரிவிச்சுட்டு போங்க. என்னை மோட்டிவேட் பண்ண எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்க ஆர்வமாக இருக்கேன்.